எல்லோருக்கும் வணக்கமுங்க. பொம்மலாட்டம் பார்க்க வந்த உங்களுக்கு வணக்கமுங்க. பஞ்சி பஞ்சி ஏமா பஞ்சி. அடே என்னங்க சும்மா என்ன ஏலம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? ஏமா முக்கியமான வேலையா இருக்கியா? இல்ல இல்ல, ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். சரி, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். எங்க அம்மா அப்பா எனக்கு எவ்வளோ அழகா பஞ்சவர்ணம்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க என்னவோ எப்ப பாரு பிச்சு பிச்சு பஞ்சு பஞ்சுன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அதுவா பஞ்சி, எங்க ஒரு தடவை உன் பேரை நீயே சொல்லு பார்ப்போம். ஒரு தரம் என்ன, 3 தரம் சொல்றேன். பஞ்சம் வரணும் பஞ்சம் வரணும் பஞ்சம் வரணும். பஞ்சி பஞ்சி நிறுத்து நிறுத்து பஞ்சி நிறுத்து பஞ்சி. நீ தொடர்ந்து எப்படி தெரியுமா இருக்குது? பஞ்சம் வரணும்னு சொல்ற. நாட்டில் இருக்கிற பஞ்சம் போதாதுன்னு நீ வேற பஞ்சத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்ற. என் பஞ்சி பஞ்சி பஞ்சி. அட போங்க, நீங்க எப்படி வேணா என்ன கூப்பிட்டு போங்க. எங்க ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? நம்ம முனியம்மா பாட்டி இருக்குல்ல, முனியம்மா பாட்டி பள்ளிக்கூடம் போய் படிக்குதாங்க. மினிமா பாட்டியா? பள்ளிக்கூடமா? ஏமா பஞ்சி, இந்த வயசுலையா டிவியில் போடுற பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்குது? ஏமா 4 எழுத்து படிக்கிற காலத்தில் படிக்காம இப்போ என்ன படிச்சு என்ன புண்ணியம் சொல்லு. அதாங்க என்ன புண்ணியன்னு பார்க்க தான் நானும் போகலான்னு இருக்கேன். நம்ம முனியம்மா பாட்டி மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு இருக்காளே மங்கம்மா, எப்போ பாரு அப்படியே நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாளே, அவள் போகிறாளாம், ராணி போகிறாளாம். சரி சரி, நானும் போய் என்ன தான் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரி சரி பஞ்சி, நீ என்னை வச்சு செய். நான் என் ஃப்ரெண்டு முனியாண்டி இருக்கிற அப்படி இல்லை, அவரை போய் பார்த்துட்டு வரேன். வாடா ராமு, என்ன இந்த பக்கம்? பேங்க்கு போகணும், பணம் எடுக்கிற ரசீது எழுத தான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே ஆமாம், அது என்னவோ அந்த ஜிபே ஃபோன்பே அது இதுன்னு சொல்கிறாங்களே, என் கடைக்கு வரவங்களாம் அது இருக்குதான்னு தான் எல்லோரும் கேட்டு போகிறாங்க. அதை பற்றியும் 4 எழுத்து படித்தவன் இல்லையா நீ முனி, உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். ராமு, எத்தனையோ முறை சொல்லியும் நீ படிக்காமல் விட்டுட்டேன். இப்போ நம்ம மத்திய அரசாங்கம், நம்ம புதுச்சேரி அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து 15 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் எழுத்தறிவும் எண்ணறிவும் கொடுக்கறதுக்காக உல்லாஸ் அப்படின்னு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. அது உல்லாஸ், அது என்னடா முனி பேரு உல்லாஸ்? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், அதைத்தான் உல்லாஸ் அப்படின்னு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. இந்த திட்டம் 2022 27 வரைக்கும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்தியாவை 100% எழுத்தறிவுள்ள நாடாக மாத்திர நோக்கத்தோடு செய்கிறாங்க. நம்ம தொடக்கப்பள்ளியில் இப்போ உல்லாச திட்டம் செயல்படுத்துகிறதா நல்லா நடக்குதுங்க. நீ கூட சேர்ந்து பயன்பெறலாம், படிக்கலாங்க. ஓஹோ, நம்ம பஞ்சி சொன்ன திட்டம் தான் நினைக்கிறேன். ராமு, அவரோட உதவியும் இல்லாமல் நீயே உன்னோட வேலைகளை சரியாக செய்யவும் எழுத படிக்கவும் இந்த திட்டம் உனக்கு உதவுடா. சரிடா சரிடா, எனக்கு உதவுன்ற நான் பார்க்குறேன். நான் போயிட்டு வரேன்டா, நீ கூட வந்துடு, நான் பேங்க்கில் போய் வெயிட் பண்ணுறேன், சரியா? என்னங்க, என்ன ரொம்ப நேரமா போன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்பயுமே என்கிட்ட தானங்க சண்டை போடுவீங்க. இந்த போனை கொடுங்க பாப்போம். ஏம்மா நீ வேற கடுப்பேற்றிக்கிட்டு, ஒன்று பண்ணணும் பண்ணுறேன் ஆனால் வரமாட்டேது, எப்படின்னு தான் ஒன்றும் புரியலை எனக்கு. ஓ, ஒன்று இருக்கு இல்லை அந்த மாதிரி. சரியா சொல்லிட்ட பஞ்சு, என்கிட்ட ஒன்று இருக்கு,
அதை ஒருத்தருக்கு அனுப்பணும். அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறேன். ஆனால் போ. சரி சரி, நான் அனுப்புகிறேன். ஸோ பார்த்தீங்களா, இந்த பட்டனை தான் அமுத்தணும். இதை அமுத்தினா அது பின் நம்பர் கேட்கும். அதை போட்டால் இதோ பார்த்தீங்களா போயிடுச்சு, போயிடுச்சு. ஆஹா, பணத்தை சட்டுன்னு அனுப்பிச்சு விட்டியே. ஏமா மகளிர் தினம்ன்றது சரியாக தான் சொல்லிக்கிறாங்க. என்ன நீ எப்பயே மிஞ்சிட்ட. மகளிர் தினத்தில் மட்டும் இல்லைங்க, எப்பவுமே பெண்கள் எல்லாரையும் மிஞ்சினவங்க தான். சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜிபே மட்டும் கிடையாதுங்க, என் பேரை இங்கிலீஷில் எழுத தெரியும் எனக்கு. நான் இப்போ எழுத்தறிவு பெற்ற பெண்மணிங்க, எழுத்தறிவு பெற்ற பெண்மணி. அப்படியா? எப்படிம்மா? இப்போ நான் தான் நம்ம வீட்டில் தற்கொலையோ? ஐயோ, பொதுவாகவே அசிங்கப்படுத்துவா, இன்னும் நல்லா அசிங்கப்படுத்துவாளே. பஞ்சு, நானும் உல்லாசில் இன்னைக்கே சேர்ந்துடுறேன் பஞ்சு. சரியான முடிவுங்க. ஏங்க, இன்னைக்கு மகளிர் தினம். எப்பயுமே மகளிர் எல்லாரும் அவங்க வீட்டுக்கார ராஜாவா இருக்கணும்னு தாங்க ஆசைப்படுவாங்க. நீங்களும் என் கூட வந்து படிச்சு ராஜாவா ஆயிடுங்க. சரியா? வரமா, இப்பவே நான் ராஜாவா வரேன். ஒரு பாட்டா சொல்லிடுவோமா? நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் கேளுங்க, எழுத்தறிவோம் எண்ணறிவோம் வேணுங்க. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் கேளுங்க, எழுத்தறிவோம் எண்ணறிவோம் வேணுங்க. எல்லோருக்கும் கல்வி இந்த தேவைங்க. வாழ்க்கை என்பது தினமும் கற்றல் தானுங்க. நம்ம வாழ்க்கை என்பது தினமும் கற்றல் தானுங்க. கேளுங்க, கல்வி தேவைங்க. மக்களே கேளுங்க, கல்வி தேவைங்க. நேற்று ஃபோன் வந்துச்சு, சோமுதனம் கேட்டாங்க. அப்புறம் ஓடிபி, ஆதார், அது இதுன்னு என்னென்னமோ கேட்டாங்க. ஒரு குழப்பமாக இருக்குதே, யார்கிட்ட போய் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு? முனிமாக்கா தான் கரெக்டான ஆள். முனிமாக்கா, அக்கா அக்கா, நான் சோமு வந்திருக்கேன்க்கா. தம்பி சோமு, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காத்தடிக்குது. அக்கா, நேற்று பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆதார் கார்டு நம்பரு, ஏடிஎம் கார்டு நம்பரு எல்லாம் கேட்டாங்க. 5 லட்சம் லோனு குறைஞ்ச வட்டியில் தரப்பா சொன்னாங்கக்கா. நான் அப்போ 5 லட்சம் 5 லட்சம் அப்போ அப்பு கிடையாது. அப்பு நீ இனிமே உனக்கு ஆப்பு தான். இல்லைக்கா சொல்கிறேன், ஆப்பு அது இதுன்னு சொல்கிறேன். 5 லட்சம் குறைஞ்ச வட்டி, நான் வேற ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் போன வாரம் என்னுடைய ஆதார் கார்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன்ல, அதை வாங்கிட்டு போய் ஃபோன் வந்தால் நம்பரை சொல்லி 5 லட்சம் வாங்கலாம்னு எடுத்துருக்கோம். சச்சோ, ரொம்ப போச்சே. அடக்கு இருக்கு பயப்புள்ள. இந்த மாதிரி கால் வந்ததுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கேட்டுக்க, நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரையோ இல்லை நம்மளோட ஏடிஎம் கார்டு நம்பரையோ யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. இதை பற்றி எங்கள் உல்லாஸில் எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? உல்லாசா? அது என்னக்கா உல்லாசு? அப்படி என்னத்தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க? சொல்லி கொடுக்கா. தம்பி, இந்த கால் வந்தா முதல்ல போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும்ப்பா. அப்படி இல்லாட்டி அந்த காலை பிளாக் அவுட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்பரை சொல்ல போகிறேன், 4 எழுத்த சொல்ல போகிறேன்னு தயவு செய்து சொல்லாத. உன்கிட்ட இருக்க எல்லா காசையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்கப்பா, ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அப்படியாக்கா? அது சரி, 5 லட்சம்னதும் நானும் வாயை போட்டுட்டோம்க்கா. நல்ல வேலை தப்பிச்ச ஒன்னால. அக்கா, வேற என்னென்னலாங்க நான் தெரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் மக்கா தான் இருக்கிறேன், சொல்லி கொடுக்கா. உல்லாஸ்னா முதல் நீ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உல்லாஸில் வயசானவங்க மட்டும் இல்லை தம்பி, 15 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே எழுத படிக்க கற்றுக்கலாம். அந்த திட்டத்துக்கு பேர் புதிய எழுத்தறிவு திட்டம் தம்பி, புதிய எழுத்தறிவு திட்டம். இதில் 100% தேர்ச்சி நம்ம அடைஞ்சோன்னு வச்சுக்க, நம்ம இந்திய திருநாடே 100% எழுத்தறிவு பெற்ற நாடாக மாறிடும் தம்பி, மாறிடும். ஆஹா, நானும் படித்து தெரிஞ்சுக்கலாம், 4 எழுத்து தெரிஞ்சுக்கலாம், இது மாதிரி திட்டத்திலிருந்து தப்பிக்கலாம். இந்தியாவும் 100% எழுத்தறிவு பெற்ற நாடாக மாறும்.
இன்னொரு செய்தியும் நான் கேட்டுட்டு போகலான்னு தான்க்கா வந்தேன். அது என்ன செய்தி தம்பி? என் ஃப்ரெண்டு இருக்கிறான்ல, என் ஃப்ரெண்டு அதாங்க ஜேபின்னு ஒருத்தவன். அவன் என்ன தெரியுமாக்கா, ரொம்ப நல்லவன்க்கா. அவன் எல்லா சொத்தையும் பையனை படிச்சு வச்சான்ல, அப்புறமா எல்லா சொத்தையும் அவன் பையன் பேரில் எழுதி வச்சான். அதான் என்ன தெரியுமாக்காச்சு, சாப்பாட்டு கூட காசு இல்லாமல் கஷ்டப்படுறான், யாருமே அவனுக்கு சோறு போடல. இதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லுக்கா. தினமும் என்கிட்ட வந்து அழுகுறாங்க்கா. என்னக்கா செய்யறது இதுக்கு? தம்பி ஃபஸ்ட்டு அவரை தைரியமாக இருக்க சொல்லுப்பா. முதல் என்ன தெரியுமா பண்ணணும், இந்த மாதிரி பெற்றவங்களை சொத்து கொடுத்தவங்களை ஏமாத்தினா அந்த சொத்தை திரும்பி அவங்களுக்கே திரும்பி வாங்கி தர சட்டம் அமுல்ல இருக்குப்பா, அமுல்ல இருக்கு. அது தெரியுமா உனக்கு? அக்கா அது என்னக்கா சட்டம்? இதெல்லாம் நான் தெரியாமலே இருக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கணும்னா என்னதாங்க பண்ணணும்? உல்லாஸில் நீ சேரணும். இந்த செய்தி மட்டும் இல்லை தம்பி, வாழ்க்கைக்கு தேவைப்படுற அடிப்படை கல்வி, தொழில் சார்ந்த திட்டம், பொருளாதார விழிப்புணர்வு, டிஜிட்டல் கல்வி அறிவுன்னு எல்லா செய்திகளையுமே நமக்கு அப்படியே புட்டு வைக்கிறாங்க தம்பி அந்த உல்லாஸில். அக்கா கலக்கிறக்கா, நீ ரொம்ப பயங்கரமாக கலக்கிறக்கா. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிற. கண்டிப்பாக நானும் வந்து உல்லாஸில் சேர்ந்து பயனடைய போகிறேங்க. இப்போவே நான் ஆர்வமாக இருக்கிறேங்க. வரேங்க்கா, என்ன சேர்த்து விடுக்கா. வா தம்பி வா. சுமாராக இருந்த அக்கா நான் இப்போ சூப்பராக ஆனதுக்கு காரணமே உல்லாஸ் தான். நான் மட்டும் இல்லை, 1200 பேர் படிக்கிறாங்க தம்பி இதில். அது மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய 23ஆம் தேதி பரீட்சை எழுதி சர்டிஃபிகேட்டில் வாங்க போகிறோம் நாங்கள்லாம். அக்கா இது வரைக்கும் நீ சொன்னதில்லை, இது மட்டும் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுக்கா. நீங்களாம் சேர்ந்து வாங்க போகிறீங்க, அப்போ நான் இன்னும் படிக்காதனாவே இருக்கணுமா? எனக்குலாம் சர்டிஃபிகேட் கிடைக்காதா? தம்பி அதெல்லாம் நீ யோசிக்காத. இப்போ கூட நீ சேரலாம். நம்ம ராமூர்த்தி எச்எம் தான்ப்பா அங்கே இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் தகவலை கேளு, விண்ணப்பி, பரீட்சை எழுத. நீ எழுத்தறிவு பெற்ற தம்பியாக மாறி வந்து சூப்பர் ஸ்டாராக நில்லுப்பா. அக்கா சூப்பர் ஸ்டாரா படிச்சுட்டு நான் நிற்பேனாக்கா? சூப்பராக வந்து நிற்ப தம்பி. அது போதுங்கா அக்கா. உனக்கெல்லாம் நான் கோயில் கட்டி கூப்பிடணுங்கா. எனக்கு படிப்பறிவை காட்டிட்ட, இந்த இருட்டுலேயே எனக்கு நீ வெளிச்சத்தை காட்டிட்டக்கா, காட்டிட்ட. இன்னும் சொல்லுக்கா, சொல்லு. ஒரு பாட்டாவே சொல்லிட்டா போச்சு. என்ன பண்ணணும் நாம, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் நாம, என்ன பண்ணணும், உல்லாசில் சேர்ந்து படித்திடணும், நாம படித்திடணும். உல்லாசில் என்ன கற்றுக்கிட்டீங்க, அடிப்படை கல்வி கற்றுக்கிட்டோங்க, நாங்க கற்றுக்கிட்டோங்க. உல்லாசில் வேற என்ன சொல்லி தந்தாங்க, வாழ்க்கைக்கு டிஜிட்டல் அறிவு தேவையின்னாங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையின்னாங்க. என்ன பண்ணணும் நாம, என்ன பண்ணணும், உல்லாசில் சேர்ந்து படித்திடணும், நாம படித்திடணும். உல்லாஸ் என்றா என்ன சொல்லுங்க, கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தானுங்க உல்லாஸ், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தானுங்க உல்லாஸ். நோக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. 100% எழுத்தறிவு தேர்ச்சி தானுங்க, அது தேர்ச்சி தானுங்க. என்ன பண்ணணும் நாம, என்ன பண்ணணும் தம்பி, என்ன பண்ணணும் நாம, என்ன பண்ணணும். இந்தியாவை எழுத்தறிவு நாடா மாற்றணும். என்ன தம்பி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டியா? அக்கா நல்லா கேட்டேங்கா. எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. நம்ம மதுகடிப்பட்டில் இருக்கிற என்ன மாதிரியே சின்ன வயசில் படிப்பை தவற விட்டவங்க எல்லாரையும் சேர்த்து நாங்கள் எல்லாம் குரூப்பாக போய் இந்த ஊரில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை பார்த்து 23ஆம் தேதி மார்ச் மாதம் நாங்கள் எல்லாரும் பற்றி எழுத போகிறோங்க. எல்லாம் படித்தவங்களாம் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். சந்தோஷம்க்கா. நன்றிக்கா, நன்றிக்கா. நன்றி தம்பி, நன்றி தம்பி. கொடுக்குறாங்க. அந்த சான்றிதழை பயன்படுத்தி மேற்கொண்டு நம்ம படிக்கலாம். சில சலுகைகளும் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது அந்த கல்வி. அந்த தேர்வு இப்போ மார்ச் மாதம் 23ஆம் தேதி நடக்க போகுது. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலில் சென்டராக போட்டு அதில் தான் நடக்கும். இப்போ கூட நாம் அந்த திட்டத்தில் சேர்ந்து பரீட்சை எழுதலாம். உங்களுக்கு யாருக்காவது அதில் விருப்பம் இருந்ததுன்னா நம்ம இங்கே தான் வாலண்டியர் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்க இங்கே வரக்கூட சொல்கிறோம். நாளைக்கு முடிஞ்சால் இந்த பக்கம் வந்து உங்களை பார்க்க சொல்கிறோம். இந்த கடையில் இருக்கிறவங்களை பார்க்க சொல்கிறோம். ஒரு இங்கே யாராவது சேர நினச்சின்னா சேரலாம். 23ஆம் தேதி பரீட்சையும் எழுதலாம். அந்த விழிப்புணர்வு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கல்வித்தோட இலக்கு என்னன்னா, அடுத்த ஆண்டு 26க்குள்ள ஒரு 30,000-40,000 பேர் புதுச்சேரியில் படிக்காமல் இருக்கிறாங்க, இன்னும் கல்வி அறிவு பெற வேண்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் கல்வி அறிவு கொடுத்து
26ஆம் ஆண்டுடைய இறுதியில புதுச்சேரியை 100% கல்வி அறிவு பெற்ற யூனியன் பிரதேசமாக அறிவிக்கணும் அப்படின்ற இலக்கோடு இந்த ஒரு பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது. கல்வித்துறைக்கான எல்லா முயற்சிகளும் இருக்குது. அதன் ஒரு பகுதியாக தான் இங்க வந்து நாங்க உங்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்த தனி குரல் பொம்மலாட்ட குழுவினுடைய நிறுவனர் தலைவர், இந்த ஆட்டத்துடைய கலைஞர், இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் திருமதி வளர்மதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே கல்வித்துறையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஒரு சில வார்த்தைகளோடு நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த புதிய எழுத்தறிவு திட்டம் அப்படின்றது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான். அதனால நீங்கள் எல்லாருமே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுடைய முக்கிய காரணம் என்னன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெறணும். அதனால அருகில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி